கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஜெபத்தோடு செய்திகளை கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமல்ல பதவியை புலு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியை புலு காலம் எங்களுக்கு. எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவரே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு கற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதுல முதல்ல நம்ம பார்க்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரை. கிரைங்கிறது தமிழ்ல கிரைங்கிறதுனா எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தமிட்டு கூப்பிட்டு, சத்தமிட்டு. கிரைங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சஹு, சஹு, கிரை, SA, சா, அது சா, ஹூ, AQ, சஹு, சஹு, கிரை. இந்த கூப்பிடுதல் முதலாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆபேல் காயின், ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவர் சொல்றாரு, அது என்னை நோக்கி கூப்பிடுகிறதுங்கிறார். அது என்னை நோக்கி சஹா சஹா என்னை கூப்பிடுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது எதுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா இது சொல்லப்படுறது ஒரு உதவிக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஹெல்ப். வாசிப்போமா? ஆதியாகமம் 41வது அதிகாரம்
55வது வசனம். 41:55. எகிப்து தேசமும் பஞ்சம் உண்டான பொழுது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனுக்கு ஓலாமிட்டார்கள். கூக்குரல். அது நம்ம பேசும்போது ஒரு லோ வாய்ஸ்ல பேசுவோம். ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ். இதெல்லாமே ஒரு பொலைட்டா பேசுறது. ஆனா உயிர் போகிற நேரம் இந்த பொலைட்னஸ் எல்லாம் ஓடிய போயிடும். அதுக்கு தான் ஓலம் விடுகிறது. அந்த ஓலம் விடுகிறது தான் சஹா ரைட். ஓலம் இடுகிற ஹெல்ப்புக்காக வருகிற ஒரு வார்த்தை. நெருக்கடி, மரணம். நெருக்கடி இல்லை, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வனுடைய ராணுவம். அங்க பார்வன் எகிப்துல ஒரு ராணுவம் கிடையாது, வாட்டர் ராணுவம் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாம் பிரதானமான ராதங்கள் எல்லாமே வந்துருச்சு. வந்து பின்னாடி வந்துட்டு இருக்குது. 14வது அதிகாரம் 10வது வசனத்துல சஹா பார்வோன் சமீபத்து வருகிறத போது இஸ்ரேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து எகிப்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டார்கள் சும்மா கூப்பிட்டார்கள் இருக்கும். இதுதான் மரண பயத்துல வருகிற ஒரு சத்தம். நீ கொஞ்ச நேரத்துல எங்க கதை முடிஞ்சிருச்சு. அப்போ போடுற சவுண்ட் மாதிரிதான் சஹா அப்படி ஒரு சவுண்ட் வரும். நம்மளால அதை சொல்லலாம் முடியாது. இப்ப அடிமையாக மாறிட்டாங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல, சில காலம் சென்ற பொழுது எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்திலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதிக்குது. சத்தம் சஹா அது அங்க பரலோகம் வர போயிடுச்சு. ரைட். இது முதல் வார்த்தை கிரை. இரண்டாவது அந்த கேரபின்கள் எப்படி சொல்ற, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தருக்கு ஹோலி, காடாஸ் காடாஸ் சொல்லி QADOS. இது காடாஸ். இது கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். QA வரும்போது கா வருதுங்க. டாஸ் கடாஸ். இந்த வார்த்தை முதலே எனக்கு ஒண்ணுமே எனக்கு அறிமுகமான வார்த்தை கடாஸ். அதனாலதான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்னால சொல்ல முடியுது. கடாஸ் ஹோலி. இதுக்கு 2 வார்த்தை ஒன்றாக சேர்ந்துதான் ஹோலிங்கிறவர். என்ன 2 வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பியூர், 2வது டிவோட்டட். பியூர்ங்கிறது என்னன்னா அதுல எந்த கலப்படமும் இல்லாதான் பியூர். பால் இருக்கு, தண்ணி ஊத்தியாச்சுன்னா அது தண்ணி பால், எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கும். ஆனா ஒரு கலப்படமும் இல்லாம 100% பியூர். அந்த ஒரு வார்த்தையும் டிவோட்டட் அப்படின்னு டிவோட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு செப்பரேட் ஆக்கப்பட்ட ஒன்று. உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த டிவோட்டட்ங்கிறது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கடவுள், நம்முடைய கடவுள் யெகோவா தேவன். யெகோவா தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹோலி. இந்த ஹோலிக்குள்ள 1 பியூர். இத 2 வகையில எழுதுறாங்க. இப்ப நான் ஒரு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்தேன், QADOS. இன்னொரு ஸ்பெல்லிங்ல அதை எழுதுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பரேட்டட்ங்கிறதுக்கு கடாஸ் கடாஸ். ஆனா ப்ரொனன்சியேஷன் சேம். ஹோலி. QADDOS அல்லது QADES. சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே அடுத்தடுத்து வச்சிருக்கிறேன். QADES
QADOS அப்படியும் சொல்லலாம். QADES இது கடாஸ் தான். ஏன்னா அந்த பரிசுத்தங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க சில கஷ்டப்பட்டு தான் அதை உருவாக்கி இருக்காங்க. அதனால 2 வகையிலும் அதை எழுதுவாங்க, ரெண்டுமே சரிதான். இந்த கடாஸ்ங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா செப்பரேட்டட். யாத்ராகமம் 19வது யாத்ராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல செங்கடலை கடந்தாச்சு. பார்வோன் உள்ள போயிட்டான். அவனுடைய வாஞ்சியை சொல்லிட்டாரு, தொடர்வேன், போவேன், பிடிப்பேன், எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இந்த ஜெயத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அப்ப அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அதனாலதான் இது 2 வகையான வார்த்தையிலையும் நம்ம சொல்றோம். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியம். பரிசுத்த ஜாதி. ஒரு அப்பா தான் பிள்ளைய ஃபர்ஸ்ட் அவரை மாதிரி அவர் ஜாலியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவார். 1. 2வது, அந்த அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, என் பிள்ளை என்னுடைய தொழிலை செய்யும். என் தகப்பனார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், டேய் நீ படிச்சு டாக்டர் ஆகணும். எங்க அப்பா ஒன்னும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்ல மாட்டார். டேவிட் ராஜன் அப்படின்னு ஒரு டாக்டர், நான் ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பார்த்துருக்கேன். அவரு கீஹோல் சர்ஜரி முழங்கால, அதான் பாயிலியர் நம்பர் 1. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். ஹால்ல ஒரு பெரிய பிளெயின் தொங்கிக்கிட்டு இருக்கு, மாடல் மாதிரி ஒரு பிளெயின் தொங்கிட்டு இருக்கு. என்னங்க அது? பையனுக்கு 8 வயசு. அவன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனால பைலட் ஆயிட்டான். இப்ப நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ். 2வது ஒரு பையன் இருக்கான், அவன் ரேஸ் கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டான். அப்பாவுடைய தொழில யாருமே செய்ய வரல. ஆனா எங்க அப்பா ஆசை, நீங்க டாக்டர் ஆகணும். அந்த கிருவைய ஆண்டவர் கொடுத்து எங்களை டாக்டர் ஆக்கிட்டார். இந்த டாக்டர் ஆகிறது யாருனாலும் ஆகலாம், ஆனா பரிசுத்தமாக எல்லாரும் முடியாது. அதான் நான் பரிசுத்தர், அதுபோல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை பார்க்கலாம் நீங்க. சரி, ஆண்டவர் ஏசாயா 58வது அதிகாரத்துல இந்த பரிசுத்தத்தை ஒரு நாளாக மாற்றுகிறார். தன்னுடைய பரிசுத்தத்தை ஒரு நாளாக எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 58வது அதிகாரம் 13வது 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாது. பரிசுத்த நாள், பரிசுத்தர் அவருக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு, அது பரிசுத்த நாள், அது ஓய்வு நாள். சோ 2 வார்த்தை உங்களுக்கு காமிச்சேன், கோலி. 3வது, பூமி அனைத்தும், எர்த், தி எரோஸ். எரோஸ் இ மேல ஒரு கோட்டை போட்டிருக்கேன், RES, அது டவுனோட எரோஸ், நீட்டோட ஈ கிடையாது, எரோஸ், ஈ பிரஸ் பண்ணுங்க கீழே, எரோஸ். இதுக்கு பேர், இதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு, ஃபவுண்டர், பூமி அஸ்திபாரத்தை ஆண்டவர், பூமி அஸ்திபாரத்தை போட்டது நான் அப்படின்னு சொல்லுகிற சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 40:28, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். கடையாந்திரங்களை சிருஷ்டித்த பூமி, கிரியேட்டர், பூமினாலே கிரியேட்டர், எரோஸ். 42
ஆய்ந்து வானங்களை சிருஷ்டித்து அவளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியானவர்களே பரப்பினவரும் கிரியேட்டர் எரோஸ் பூமி. அதிலே 12வது வசனத்தை வாசிப்போம். 42:12 கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவரை துதியை தீவுகளுக்கு அறியப்படி. தீவுங்கிறது அவர் உண்டாக்கின இடத்துல ஒரு பாட்டு தீவு. சரி, இதுக்கு கிரியேஷன்ல இதை இங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். இந்த பூமிக்கு என்ன இதை பூமி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1வது அதிகாரம் 11வது வசனம் 1:11. அப்பொழுது 10வது வசனம் 1:10 தேவன் வெட்டான் தரைக்கு பூமி, ட்ரை லேண்ட் வெட்டான் தரை தான் பூமி. எரோஸ் ட்ரை லேண்ட் வெட்டான் தரை. சங்கீதம் 24வது அதிகாரம். இந்த பூமி யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எரோஸ். சங்கீதம் 24வது அதிகாரம் 1 பூமியின் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள கர்த்தருடையது. This belongs to God. யோபு ஒரு காரியத்தை நமக்கு விளக்கமாக சொல்கிறார். யோபு 34வது அதிகாரம் 13 34:13 பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? பூச்சக்கரம் பூமியை ஒரு சக்கரமாக பார்க்கும், அது ரொட்டேஷன் இருக்குது. சரி, ஏர்த்த காமிச்சிட்ட உங்களுக்கு. கடைசியாக க்ளோரி மகிமை, க்ளோரியை செலுத்துகிறார். மகிமை க்ளோரிக்கு நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா திரும்ப நான் எழுதி வச்சிருக்கேன். ட்ரிப் ஹார்ட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. க்ளோரி TIP ட்ரிப் எராட்டை தனியாக இருக்கும். ட்ரிப் கீழே ஒரு கோடு, ட்ரிப்பராட். க்ளோரிங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா பியூட்டி, அழகு. யாத்ராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆரோனுக்கு ஒரு ட்ரெஸ், அது மகிமையாக அழகாக இருக்கும். விஷ்டம் ஞானம், அது அழகு. நீதிமொழிகள் 6:9 ஞானங்கிறது ஒரு அழகு. நீதிமொழிகள் 16:31 சொட்டமண்டா பைபிள்ல இல்லைங்க. நரை மயில், அது ஒரு அழகு. ஆனா நான் இது இங்கிலீஷ் பைபிள்ல தான் இருக்கு, தமிழ் பைபிள்ல இல்லை. ஆனா ரெண்டுமே இணைத்து வாசிச்சா அதனுடைய அழகு உங்களுக்கு புரியும். சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. மகிமைய இங்கிலீஷ் பைபிள்ல பியூட்டி ஆஃப் லார்ட். நீங்க டைம் இருந்தா அப்ப வாசிச்சு பாருங்க, குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எஸ்ரா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த பியூட்டிய வேறு ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். எஸ்தர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐசுத்து, ராஜ்யத்தின் மகிமை. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, இனி வார்த்தைக்குள்ள போக போகிறோம். 6வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன நாம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமை பூமிக்கு வருகிறது. 6:3 ஒருவரை ஒருவர் நோக்கி கேராபீன்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம், பூமி அனைத்தும். ஒரு கனெக்ஷன் பார்க்கிறோம். பரலோகம் மேலே அங்க நடக்கிற ஒரு வர்ஷிப்ப அது கனெக்ட் ஆகுது பூமி. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையில நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இது என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ஆழம் இருக்குதுங்க, ஆழம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவர்கள் தங்கள் முகத்தை மூடி அப்படின்னு இருக்கு. அந்த முகத்தை மூடுறதற்கும் ஆண்டவர் தரிசனத்துக்கும் ஒரு பயங்கர க்ளோஸ் கான்டாக்ட். அதை நம்ம பார்க்கணும். பரலோகத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளது. அவர்கள் முகத்தை மூடுகிறார்கள். யாத்ராகமம் 3வது அதிகாரம் மோசே முச்செடியை பார்க்கிறான். அங்க தேவதூதனான நிற்கிறார். நிற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனம், பின்பு நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவன் பிதாக்களின் தேவன் என்றார். மோசே தேவனை நோக்க பார்க்க பயந்ததுனால தன் முகத்தை மூடிக்கொண்டார். அங்க சேராபின்கள் 2 செட்டைகளாலே முகத்தை மூடிக்கொண்டு 2 செட்டைகளாலே பறந்து கொண்டு 2 சைடுல கால்களை மூடிக்கிறார்கள். இவர் கால்கள் இருக்கிற பாதரசையை கலட்டி போட்டார். முடி பரலோகத்தில் உள்ளது இங்க பூமியில். அதான் நம்ம பார்க்க இருக்கோம். 14வது அதிகாரம் 13வது வசனம், யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சித்தை நீங்கள் இன்று காண்கிறீர்கள், இனி காண மாட்டீர்கள். முகத்தை மூடுறதும் உண்மை, பார்க்கவே முடியாதபடி ஆண்டவர் பூமியில ஒரு காரியத்தை செய்கிறார். பயப்படாதீர்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதனால 15வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் சதா காலம் எனக்கு ராஜ்யரீகம் அவருடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்கிறேன். ஆளுகைக்குள்ள அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் கூக்குரல் போடுறாங்க, பார்வனுடைய ஆசையை நான் அழிப்பேங்கிறார். அந்த பரலோகத்துல முகத்தை மூடுற காரியமும் இந்த சிலரை பார்க்கவே முடியாத காரியம் ஆண்டவர் செய்கிறார். அதான் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. 21வது வசனம், மிரியாம் அவர்களை பிரதியுத்தரமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையில் வெற்றி சிறந்தார். மகிமையில் வெற்றி சிறந்தார். அந்த மகிமையை பூமி அனைத்து நிரம்பி மரண ஓலம் கேட்க வேண்டிய இடத்துல துதி சத்தம் கேட்க. இவங்க அத்தனை பேரும் செங்கடலுக்குள்ள போக வேண்டியவங்க அல்லது பார்வனுடைய பட்டயத்தால சாக வேண்டியவங்க. ஆனா அத்தனை பேரும் துதி பாடப்பட்டாங்க. காரணம், மகிமையினாலே பூமி தான். 6வது அதிகாரம் 3வது வசனத்துல. சரி, இன்னொரு கோணத்துல நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா, எஸ்ரா எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா பக்கம் 592, 3வது அதிகாரம் 11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று புகழ்ந்து பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையிலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, பூமியில ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க. அஸ்திவாரம் போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மகிமையை 12வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தை கண்ட முதல் வயதான ஆசாரியர்கள், இவங்க அங்க ஒரு நாள் வேலை செய்திருக்காங்க, இப்ப அடிமையாக வந்துட்டாங்க. ஆனா இப்ப புதுசாக ஒரு ஆலயம் அஸ்திவாரம் போறப்போது அவங்களுக்கு நினைவுகள் இருக்குது. பிதாக்கள் வம்ச தலைவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்பதை கண்ட பொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகர்களோ கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். அழுகிறது இது சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரியம். கிரிக்கெட்ல ரோட்ராஸ் ஜெயிச்சோட அழுதா தேம்பி 1 மணி நேரம் ஆச்சு அந்த அக்காவை கன்சோல் பண்றதுக்கு. ஆண்டோட நாமத்தை உயர்த்தி இன்னைக்கும் இந்த பேரை யாரும் மறக்க முடியாத அப்படி அவங்க செஞ்சுட்டாங்க. அதான் பார்க்கிறோம். 13, ஜனங்கள் மகா கம்பீரமாக ஆட்கிறதுனாலே அவள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷத்தின் ஆரவாரத்தை கேட்டது. ஜனங்கள் அது என்ன சத்தம் புரியலையா, பிரிச்சு பார்க்க முடியலையா, மிக்ஸ் ஆகி போய் ஒரு பக்கம் ஆளுக சத்திரம், இன்னொரு கம்பீரிச்சு சத்தம். இதெல்லாமே பரலோகத்துல நடக்கிற காரியம் பூமியில மகிமையாக வெளிப்படுது. பூமி அனைத்தும். எஸ்தர் 3வது குறிப்பு, 3வது அதிகாரம் 10வது வசனம், 6:2-7. எஸ்தர் 3வது அதிகாரம்
10வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி ஆகாயனாகிய அர்மதன் குமாரனாகிய யூதனுக்கு சத்துரு வந்து ஆமாண்டத்தில் கொடுக்கிறான். கொடுத்துட்டு ஆமானை நோக்கி, இந்த ஜனத்தை உன் இஷ்டப்படி செய்யலாம். அவன் கையில ஒப்பு கொடுத்தாச்சு. என்ன நினைச்சு, எனக்கு வேண்டிய காசு எனக்கு வந்துருச்சு, இவங்க செத்தா எனக்கு என்ன, உயிரோட தான் எனக்கு என்ன. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 1 வசனத்துல, முருகதாய் கேட்ட பொழுது துயர உள்ள மகா சத்தத்தோடு அலறி கொண்டு, இந்த மகா சத்தம் பரலோகத்துக்கு போகுது, தேவனுடைய காதல விழுது. அவர் ஒரு மகிமையான காரியத்தை பூமியில செய்ய போகிறார். அது மகிமையான காரியம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம் பாருங்க, 4:3. ராஜாவின் உத்தரவை அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும். முதல் நம்ம பார்க்கிறோம் ஒரு சிங்கிள் மேனுடைய அழுகை. ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதர்கள் மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல், ரட்டுடுத்தி சாம்பல், எல்லா தேசத்திலிருந்தும் அந்த சத்தம் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். மகிமையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பூமியில நடத்துகிறார், எங்கேயோ கிடையாது, அதே இடத்துல. எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது முருகதா இளம் நீல வெள்ளைமான ராஜ வஸ்திரம், பெரிய பொன்முடி தரித்து ஆடி சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாக யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. இதெல்லாமே பூமியில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வது பரலோகத்துக்கு இந்த சத்தம் போகும். அங்கிருந்து ஒரு மகிமையான காரியத்தை பூமி அனைத்து நிரப்புகிறார், ஃபுல்லா நிரப்புறார். காரணம் சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு இதை நம்ம முடிக்க இருக்கோம். ரைட், எப்படி அவர்கள் துதிக்கிறார்கள் மட்டும் நம்ம அதை பார்த்து முடிக்க போகிறோம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு பக்கம் ஒரு சவுண்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு சவுண்டு. சத்ரு உடைய சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சத்ரு யாரு? பார்வோன். 11:5-9. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்திலே திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இந்த சத்தத்தை ஆண்டவர் கவனமா கேட்கிறார். உதய சொல்றாரு, யுத்தம் ஏன் இதுப்பா அப்படின்ட்டாரு. அவர் இவங்கள்ட்ட ஒண்ணு சொல்ற, நீங்க சும்மா இருங்க. சும்மா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எதிர்மறையான வார்த்தை அவர் வாயிலிருந்து வரக்கூடாது. எதிர்மறையான வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அதை பொத்திட்டு நான் செய்வேன். அது ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்து அதை முடிக்க இருக்கிறோம். 10வது வசனம். உங்களுடைய காற்றை வீச பண்ணி. ஆண்டவர் காற்று வச்சிருக்காரு. பார்வன்ட்ட காற்று கிடையாது. பார்வன்ட்ட ரதம் இருந்துச்சு. அந்த ரதத்தையும் ஆண்டவர் உருளையில நட்டை கழட்டிட்டாரு. அவங்க வருத்தத்தோடு தள்ளணும். அதுக்கு அவங்க ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன வைத்திருக்காருன்னா, சிம்பிளா ஒரு காற்று வைத்திருக்கிறாங்க. காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே தேவ உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த மகிமை இந்த பூமிக்கு வருகிறது. பரிசுத்தத்தில் மாற்றணும், துதிகளை பேக்கணும், அற்புதங்களை செய்யணும். உமக்கு அற்புதம். செங்கடல் பிளந்தது அற்புதம், உள்ள போனது அற்புதம். இதுதான் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற சத்தம் பூமியில நிறையுது. ஜப எப்படி போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே உமாய் துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமூக வருகிறேன். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் நீர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.